டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சிட்ரஸ் சைனன்சஸ். இன்றைக்கி நம்ம ரொம்ப 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 சிம்பிளான ஒரு சிக்கன் சூப் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த சூப் யாருக்கெல்லாம் ரொம்ப ஐடல்னா, ஒர்க்கிங் விமன், ஒர்க்கிங் மென். நம்ம டெய்லி ஒரே டைப் ஆஃப் சாப்பாடை டின்னருக்கு சாப்பிடும்போது நமக்கே போர் அடிக்கும், அல்லது ஏதாவது லைட்டாக நமக்கு உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்கும். ஸோ அவங்களுக்குலாம் ஏதாவது ஒன்று ஒரு எனர்ஜெட்டிக்காக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலான்னு பண்ணுறவங்க எல்லாம் இதை அவங்களே செல்ஃபாகவே பண்ணிக்கலாம். ஸோ ஒர்க்கிங் விமன் அண்ட் மென், நீங்கள் வரும்போதே கொஞ்சம் சிக்கன் மட்டும் வாங்கிட்டு வந்தால் போதும். வாங்கிட்டு வந்துட்டு நாம் அவங்களே அழகாக கட் பண்ணியும் நமக்கு கடையில் கொடுத்துட்றாங்க. ஸோ ஜஸ்ட்டு சிக்கனை வாஷ் நல்லா பண்ணிக்கலாம். நம்ம வாஷ் பண்ணி வச்சுட்டு இந்த 3 தான் நமக்கு மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ். ஏன்னா இதில் சீரகம், பெப்பர் அண்ட் கொரியாண்டர் நம்ம கொஞ்சம் கண்டிப்பாக ஆட் பண்ணால் தான் அது சூப் கன்சிஸ்டன்சியில் இருக்கும் நமக்கு. அப்புறம் இந்த வெங்காயமும் பூண்டு இது வந்து நமக்கு கம்பல்சரி. மொத்தமே இந்த 5 இன்க்ரீடியன்ட்ஸ் தான் நமக்கு கம்பல்சரியான இன்க்ரீடியன்ட்ஸ். மற்றது இது நாங்கள் கொஞ்சம் இஞ்சி எடுத்து வச்சுருக்கோம் அண்ட் கொஞ்சம் மசாலாஸ், பட்டை, கிராம்பு, பே லீஃப், கொஞ்சம் ஸ்டார் ஆனிஸ். இதெல்லாம் உங்களுக்கு இது ஐட்டம் பார்த்திங்கன்னா ஆப்ஷனல். உங்களுக்கு டைம் இருந்தால் பண்ணுங்கள், அல்லது அப்படியே ஸ்கிப் பண்ணிடலாம். பேசிக் சூப்புக்குள்ள ஐட்டம் பார்த்திங்கன்னா சிக்கன், இந்த இவ்வளோ ஐட்டம் தான். பெப்பர், ஜீரகம், கொஞ்சம் மல்லி, கொஞ்சம் ஒரு வெங்காயம், ஒரு முழு பூண்டு. ஸோ இதை வச்சு நம்ம எப்படி பண்ணலான்னு காட்டுறேன். ஆல்சோ இன்றைக்கி நம்ம சூப்பை இன்றைக்கி ப்ரெஷர் குக்கரில் வச்சு பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு இந்த சிக்கனை வந்து நம்ம கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு கால் டீஸ்பூன் தான் ஒரு டீஸ்பூன் வைங்களேன், 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை சிக்கனில் லைட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணால் அந்த சிக்கனோட அந்த ஸ்மெல்லு கொஞ்சம் அது இப்போ எடுத்துடும் அந்த மஞ்சத்தூள், அதுக்காக தான் ஆட் பண்ணுறோம். அண்டு இது வந்து நம்ம குக்கரில் பண்ணுறதுனால ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக நமக்கு இந்த சூப் ரெடி ஆகிடும். கொஞ்சம் குயிக்காகவே நமக்கு ரெடி ஆகிடும். அதனால தான் இது ஐடல் ஃபார் ஒர்க்கிங் மென் அண்ட் விமன்னு சொன்னேன். அண்ட் ஆல்சோ இப்போ நமக்கு லைட்டாக சிக்காக ஃபீல் பண்ணுறோம், நம்மளே இதை செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். யாரோட உதவியும் நமக்கு இது தேவையில்லை, ஏன்னா ரொம்ப சிம்பிளாக பண்ணுறதுனால. டர்மரிக் ரொம்ப போட்டுறாதுங்க, சூப்புக்கு டர்மரிக் ரொம்ப நல்லா இருக்காது. இதோட ஆட் பண்ணுற பர்பஸே பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நமக்கு அந்த சிக்கனில் லைட்டாக ஒரு கவுச்ச ஸ்மெல் வரும் இல்லையா, அதை ரிமூவ் பண்ணுறதுக்காக மட்டும்தான் நம்ம இதை ஆட் பண்ணுறோம். யூஸ்வலாக சூப்புக்கு போட மாட்டாங்க மஞ்சத்தூள், அதுக்காக தான். ஸோ இப்போ நாம் மற்ற பொருட்களையெல்லாம் நம்ம லைட்டாக இடிச்சிடலாம். அது வரைக்கும் அந்த சிக்கன் அந்த மஞ்சத்தூளில் லைட்டாக சோக்காகி அப்படி இருக்கட்டும், மேரினேட்டாகி அப்படி இருக்கிற மாதிரி இருக்கட்டும். லைட்டாக க்ரஷ் பண்ணி போட்ட போது இப்போ எல்லாம் நம்ம உள்ளே போட்டுடுவோம் எல்லாத்தையும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி குக்கரில் ஒரு 15, ஏன்னா கறி வந்து பார்த்தீங்கன்னா நான் சிக்கன் வந்து 900 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். வெட்டின அப்புறம் பார்த்தீங்கன்னா 900 கிராம்ஸ் இருக்குது இவ்வளோ கறியும். ஸோ 900 கிராம்ஸ் இருக்கிறதுனால 15 கப்ஸ் ஆஃப் வாட்டர் நான் அந்த குக்கரில் ஆல்ரெடி ஹீட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ மீன்வைல் நம்ம அந்த மசாலாஸை லைட்டாக தட்டி போட்டுடலாம். ஸ்பெஷலாலாம் இடிச்சிட்ருக்க வேண்டாம், ஃபாஸ்ட்டாக தான் பண்ண போகிறோம். அரோமா வர ஆரம்பிச்சிட்டு இப்போவே அந்த ஜீரகத்தை இடிக்கும் போதே அதுலேருந்து நல்லா வாசம் வருது. இப்போ ஜீரகத்தை மட்டும்தான் போட்டு இடிக்கிறாங்க லைட்டாக. உங்களுக்கு இந்த இடிக்கிறது கூட கஷ்டமாக இருக்குன்னா ஒரு சின்ன ட்ரை மிக்சரில் பல்ஸ் மோடில் போட்டு எடுத்துருங்க, அப்போ குயிக்காக அதுவுமே ரெடி ஆகிடும். பார்த்தீங்களா, இவ்வளோதான் ஜஸ்ட் நுணுக்கியிருக்காங்க. ஸோ இதை இப்போ ஆட் பண்ணியாச்சு நம்ம சூப்போட தண்ணியில். சேம் மல்லியும் இப்போ மல்லியும் அதே மாதிரி பண்ண போகிறாங்க. நான் ஆல்ரெடி இதுக்கு பிஃபோர் பாட்டில் எப்படி சூப் பண்ணுறதுன்னு போட்டிருக்கேன், சிக்கன் சூப். பட் இது வந்து நம்ம ப்ரெஷர் குக்கரில் பண்ணுறது, ஏன்னா நம்ம வேலையே ஈஸியாக்குறதுக்கு இன்றைக்கி, ரொம்ப குயிக்காக பண்ணுறதுக்கு. ஸோ சளி, காய்ச்சல் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த மாதிரி சளியாக ஃபீல் பண்ணுறவங்க, ரொம்ப ட்ரௌசியாக ஃபீல் பண்ணுறவங்க எல்லோரும் இந்த சூப்பெல்லாம் நம்மளே செஞ்சு என்ஜாய் பண்ணலாம். ஸோ இந்த மல்லியையும் க்ரஷ் பண்ண மல்லியும் நம்ம இப்போ சும்மா ஆட் பண்ணுறோம்ல, தண்ணியில் போட்டாச்சு. இப்போ பெப்பர், இந்த பெப்பர், மல்லி, ஜீரகம் இதெல்லாம் எக்ஸாக்டாக 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கோம். நம்ம 900 கிராம்ஸ் கறிக்கு 15 கப்ஸ் ஆஃப் வாட்டர் ஊற்றிட்டு எல்லாம் 1 டேபிள் ஸ்பூன் தான் எடுத்து நம்ம இப்போ க்ரஷ் பண்ணுறோம்.
பவுடராக இருந்தால் பவுடராகவும் ஆட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட இப்போ பவுடராகவே இருக்குன்னா நீங்கள் பின்ன பவுடராகவும் ஆட் பண்ணிக்கலாம். அந்த அவ்வளோத்துக்கு நம்மளால் இப்போ க்ரஷ் பண்ண முடியலை, உங்களுக்கு அந்த அளவு கூட டைம் இல்லை, டயர்டாக ஃபீல் பண்ணுறீங்கன்னா உங்ககிட்ட கண்டிப்பாக அந்த பவுடர்ஸ் இருக்கும். பெப்பர் பவுடர் கண்டிப்பாக இருக்கும், ஜீரக பவுடர் இருக்கும், எல்லார் வீட்லேயும் இப்போ இருக்குது. அண்ட் கொரியாண்டர் பவுடரும் இருக்கும். அப்போ ஜஸ்ட் பவுடரை ஆட் பண்ணிவிடுங்க. குவான்டிட்டி கம்மியாக, கொஞ்சம் குவான்டிட்டி கம்மியாக போட்டுக்கோங்க. நம்ம பவுடர் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. அரை டேபிள் ஸ்பூன் மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அல்லது உங்களுக்கு க்ரஷ் பண்ணி போட ஆசையாக இருக்குது ஆனால் அதுக்கும் டைம் இல்லைன்னா நீங்கள் ஒரு பல்ஸ் மோடில் ஒரு மிக்சர் இருக்குல்ல, மிக்சரில் ஜஸ்ட் பல்ஸ் மோடில் ஒரு ரவுண்ட்லேயே அது உங்களுக்கு பாதி க்ரஷ் ஆகி கொடுத்துடும். அப்படியும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஸோ நம்ம கோலே எவ்வளோத்துக்கு எவ்வளோ நம்ம ஈஸியாக பண்ண முடியுங்கிறத சொல்கிறதுக்கு தான் நான் வரேன். அது எப்போவும் நம்ம யாரையும் டிபெண்ட்டாக இருக்க வேண்டாம், நம்மளே சில விஷயங்களை செஞ்சிடலாங்கிறதுக்கு தான். இப்போ நம்ம பெப்பரையும் உள்ள தண்ணியில் ஆட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸில் பட்டையை அப்படி போட்டுடுறேன். இப்போ இந்த பே லீஃப் ஆட் பண்ணுறாங்க. இது ஆப்ஷனல் தான், உங்களால் முடிஞ்சால் மட்டும் போடுங்க. ஒரு துண்டு பட்டை, கொஞ்சமாக அந்த ஸ்டார் ஆனிஸ், அப்புறம் ஒரு 4 ஏலக்காய், கொஞ்சமாக கிராம்பு, ஒரு 8 கிராம்பு. ஒவ்வொருத்தருக்கு நாங்கள் 4 பேருக்குங்கிறதுனால 2 கிராம்பு போட்டுக்கோம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்ஷனல், உங்களால் முடிஞ்சால் மட்டும் பண்ணுங்கள். இப்போ கொஞ்சமாக இஞ்சி, இந்த இஞ்சியுமே ஆப்ஷனல் தான், இஞ்சி தேவை கிடையாது ஆக்சுவலி, ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவருக்காக நாங்கள் ஆட் பண்ணுறோம். இது ஆட் பண்ணாமல் கூட சூப் ரொம்ப எம்மியாக இருக்கும். நச்சு போட்டால் போதும். லைட்டாக அதை நச்சு, ரொம்ப நேரம்லாம் வைக்க வேண்டாம். அவ்வளோதான், அவ்வளோ குயிக்காக நச்சாச்சு. ஸோ இப்போ இதையும் நம்ம ஆட் பண்ணிடலாம். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டாம்னு தான் நான் சொல்கிறேன். ஒரு வெங்காயத்தை 2ஆக வெட்டி வச்சுருக்கு. இந்த வெங்காயத்தை அப்படியே உள்ளே போட்டாங்க, இதை கட் பண்ண கூட இல்லை. அப்போ பாருங்கள், இப்போ பாருங்கள், பூண்டு, ஒரு ஃபுல் பூண்டு, ஜஸ்ட் இதை லைட்டாக மேலோட்டமாக வாஷ் பண்ணி வச்சுருங்க. ஏன்னா வெளியே டஸ்ட் இருக்கும், அழுக்கு இருக்கும். அதை ரிமூவ் பண்ணியாச்சு, மேலே உள்ள ஸ்கின், அந்த ஸ்கின்னையும் ரிமூவ் பண்ணி லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு இப்படியே போட்டு இதை டோட்டலாக வச்சு நச்சுடுறாங்க. அவ்வளோதான். ஸோ அதனால தான் சொன்னேன், இது ஒர்க்கிங் மென் அண்ட் விமனுக்கு ஒரு ஐடலான சூப் ரெசிபி. அவங்களே வந்து ஓனாக பண்ணிடலாம், இது யாரும் நம்ம ரிலே ஆகி இருக்க தேவையில்லை. ஈவன் இட் இஸ் ஐடல் ஃபார் மென் ஆல்சோ. இப்போ நிறைய மென் ஒர்க்கிங்காக ஒய்ஃப்ஸு பிரிஞ்செல்லாம் இருப்பாங்க, தள்ளி வேறு ஊரில் வேலை பார்த்துட்டு அப்படிலாம் இருப்பாங்க. ஸோ அவங்க கூட ஒரு ஹெல்த்தியாக இது சாப்பிட்ற ஒரு ஆப்ஷன் இது. அந்த மாதிரி மென்னுக்குமே இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ரெசிபி. என்றைக்கும் ஒரே மாதிரி சாப்பாடை நம்ம சாப்பிடாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக. பார்த்தீங்களா, அந்த முழு பூண்டை நச்சாச்சு, இப்போ நச்சு அப்படியே ஆட் பண்ணுறோம். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இது எவ்வளோ நம்ம குயிக்காக, உங்கள் முன்னாடி தான் நம்ம எல்லாமே பண்ணுறோம். அண்ட் அட் லாஸ்ட் நம்ம ஃபைனலாக மஞ்சத்தூள் போட்டு வச்ச சிக்கனை இப்போ ஆட் பண்ண போகிறோம். மஞ்சத்தூள் ரொம்ப போடாதுங்க, கம்மியாக மட்டும் போட்டுக்கோங்க. சூப்புக்கு மஞ்சத்தூள் ரொம்ப தேவையில்லை, அந்த ஸ்மெல்லை ரிமூவ் பண்ணதுக்கு தான் நம்ம கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கோம். நாங்கள் 15 கப்ஸ் ஆஃப் வாட்டர் எடுத்துருக்கோம் 900 கிராம்ஸ் ஆஃப் சிக்கனுக்கு. நீங்கள் உங்களுக்கு ஏற்றவாறு, நீங்கள் எவ்வளோ சிக்கன் போட அதுக்கேற்றவாறு இதை வச்சு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் சிங்கிள் பர்சனாக கூட பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ஏற்றவாறு பண்ணிக்கோங்க. இப்போ நாம் உப்பு போட போகிறோம். அவ்வளோதான். நம்ம இனி இப்போதைக்கு இனஃப் உப்பு ஆட் பண்ணிட்டோம். இனி லாஸ்ட்டாக நம்ம சூப்பை ஓப்பன் பண்ணும்போது அப்போ நம்ம திருப்பி தேவைன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நாம் லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ண போகிறோம். அண்ட் இப்போ நாம் ஹை ஃப்ளேமில் தான் வைக்க போகிறோம். ஹை ஃப்ளேமில் வச்சு அது ஒரு விசில் அடித்த உடனே சிம்மரில் போட்டு 15 மினிட்ஸ் வச்சுருங்க. 15 மினிட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க. அதுவே ப்ரெஷர் ரிலீஸ் ஆனப்புறம் நம்ம எடுத்து என்ஜாய் பண்ண வேண்டியதான் நம்ம சூப்பை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போது குக்கரை மூடியாச்சு. ஸோ நாம் இனி இப்போது ஒரு விசில் வர, ஹை ஃப்ளேமில் தான் நான் வச்சுருக்கேன். ஜஸ்ட் ஒரு விசில் வரதுக்காக நான் வெயிட்டிங். இப்போ வெயிட் பண்ணுறோம். ஒரு விசில் வந்தோடனே நான் இப்போ ஃபுல் சிம்மரில் போட்டுருவேன். போட்டுட்டு 15 மினிட்ஸ் டைம் பார்த்து ஆஃப் பண்ணிவிடுவேன். நம்ம சூப் ரெடி ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் என்னோடய அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த சூப் எப்படி இருக்குது. இதில் இருக்க சிக்கன் பீசஸையும் நம்ம சாப்பிட்டுடலாம். என்ன, நம்ம மேலோட்டமாக இருக்க சூப்பை தான் குடிக்க போகிறோம். இந்த பூண்டு நம்ம போட்டிருக்க எல்லாமே அடியில் செட்டில் ஆகிடும்.
ஸோ நம்ம மேலே இருக்கிறத மட்டும் எடுத்து குடிக்கலாம். வித் சிக்கன் பீசஸ் நம்ம சாப்பிடலாம். ஸோ அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் அடுத்த வீடியோவில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா கைண்ட்லி லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.